வீட்லயே இந்த மாதிரி இஞ்சியை பயன்படுத்தி ஒரு ஹோம் ரெமெடி செய்யணும் அப்படின்னா, இஞ்சி மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு அது சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சாறு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. மேலாப்புல மட்டும் அந்த சாறை எடுத்துட்டு வெள்ளை பாகு காய்ச்சி இந்த சாறை அதனோடு சேர்த்துடணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து சிரப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி மணப்பாகு இதுதான். இதில் நம்ம வெந்நீர் கலந்து அப்பப்போ குடிச்சிக்கிட்டே வரும்போது நல்லா பசி எடுக்கும், வயிறு மந்தம் குறையும், வயிறு உப்புசம் குறையும். வயிற்றுல காற்று சேர்ந்து எனக்கு உப்புசமாக தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரையிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்கு வாரத்தில் 2-3 நாட்கள் நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி வெண்ணெய் சேர்ந்த உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாக அதில் நெய்யோ இல்லை பட்டரோ சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட பழகிக்கோங்க. அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை நமக்கு ஹெல்த்தியான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.